எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் இணைஞ்சுக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். கூட்டணிகள் ஏறத்தாழ முடிவாயிடுச்சு. நம்ம கூட்டணியே எந்த சேராத இது வரைக்கும் ஃபைனலைஸ் ஆக சக்திகள் 4 தான். ஒன்று சீமான், அவர் கூட்டணி இல்லை, தனித்து தான் போட்டின்னு கிளியராக இருக்காரு. இது வரைக்கும் கிளியராக இருக்காரு. அவர் அப்ரோச் பண்ணுறவங்க அப்ரோச் பண்ணி தான் இருப்பாங்க. அது அவரும் ஒத்துக்கிட்டாரு. எனக்கு 8% ஓட்டு வாங்கியிருக்கேன், எனக்கு ஆஃபர் வராதுன்னு. அவரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிரேமலதா, ஓபிஎஸ், ராமதாஸ். ஓபிஎஸ் ஓட இந்த வாரம் கொடுத்த ப்ரெஸ் மீட் வருது, அவர் இமேஜை ரொம்பவே உடைச்சிருச்சு. அவர் அண்ணன் எடப்பாடி என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டது அவருக்கு ஆதரவான ஆட்கள் மத்தியில் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்துச்சு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி சொன்னார் அவர். ஆக்சுவலி அவர் சொன்னது வேற. தினகரன் அண்ணன் சொன்னது. தினகரனுக்கு பதில் நாசுக்கா சொன்னார், அவ்வளவுதான். ஆமா, பட் அது மீடியா திருத்தி பேசி இவர் கெஞ்ச மாதிரி பேசி கேட்டு அது எடப்பாடி அன்னைக்கே மறுப்பு தெரிவிச்சு டிஷ் பண்ணிட்டாரு. ஓபிஎஸ் ஓட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ் அந்த பொதுச் செயலாளர் வழக்க நம்புற மாதிரி தெரியுது. 4 வாரத்துல முடிக்கணும்னு எடப்பாடி சொல்லியும் நீதிமன்றம் முடிக்கல. எனக்கு அது பெருசா அதுல நான் மதிப்பீடு கொடுக்கலனாலும் கூட எடப்பாடியை பொறுத்தவரை பதறிட்டு தான் இருப்பாரு. பிஜேபி ஒரு செக்கா வச்சு நம்மளை அடிச்சிருவானுங்களோன்னு ஒரு பதற்றம் இருக்கத்தான் செய்யும். ஓபிஎஸ்க்கு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது நடைமுறை சாத்தியமாகுமாங்கிறதுல எனக்கு சந்தேகம். அப்படி அவர் எடப்பாடி அந்த வழக்கை பார்த்து பயப்பட்டாருன்னா அந்த ஓபிஎஸ்ஸே என்ன சேர்த்துக்கணும்னு சொல்லும் போது அவர் எடப்பாடி அக்செப்ட் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதானே? வழக்க விட்ரா பண்ண மாட்டார்ல. 50-50 கேட்பார்ல. வழக்கண்டு பயந்து ஒரு ஸ்டெப் பயந்து அடுத்த ஸ்டெப் 50-50 கேட்பார்ல. 50-50 எப்படி கொடுப்பாரு? 20 விழுக்காடு எடப்பாடி நம்பி தான் எடுத்திருக்காரு. அவரை பொறுத்தவரை என் பார்வை எம்ஜிஆர் நம்பியோ ஜெயலலிதா நம்பியோ ரெட்டலை நம்பியோ எடுத்ததா சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்ல வரல. எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைக்கு என்னடா ஓட்டுன்னு சீமான் அடிக்கிறாரு. விஜய் அதுக்கு வேல்யூ இருக்குன்னு நம்புறாரு. ஓகே, சேலத்துல 38 திருநெல்வேலி 8 வரும்போதே எம்ஜிஆர் ஜெயலலிதா தாண்டி ஜாதி இது இஷ்யூ வந்துட்டு இல்லையா? ரங்கராஜ் பாண்டே கிணற்று தவளையா இருக்கலாம், இல்ல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். பட் உண்மை அது இல்லைல்ல. உண்மை விழுப்புரம் சிதம்பரத்துல 36 போகக்கூடிய அதிமுக தேனிலையும் ராமநாதபுரத்துலயும் 9-13 போகுது. ஸோ அந்த இடத்துக்குள்ள பரவலா ஒரு இடத்துல வீங்கியும் ஒரு இடத்துல சுருங்கியும் அதிமுக இருக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப வீங்கி இருக்கக்கூடிய இடத்துல உள்ள மெரிட்டை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கணும். சுருங்கி இருக்கக்கூடிய இடத்துல உள்ள வீக்னஸ் எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் போது அந்த 20 விழுக்காடும் எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமி கொடுத்த ஓட்டுகளை நம்ம ஆனஸ்டா ஒத்துக்கிட்டு தானே அடுத்த கட்டம் பார்க்கணும். அதுல எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலைங்கிறதுல என்ன பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வரல. ஒரு சின்ன 2-3 விழுக்காடு மாற்றத்தை வரலாம். கொஞ்சம் விஜய்க்கு கொஞ்சம் எடப்பாடி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேர்ல கொஞ்சம் வாக்கு வரலாம். அது கொஞ்சம் இல்ல. இப்போ நீங்க தான் சொன்னீங்க மோடி தன் பேச்சை கேட்காத ஓபிஎஸ் பெருசா ரெஸ்பெக்ட் கொடுக்கல ரீசெண்ட் இயர்ஸ் சொன்னீங்க. இப்போ தினகரனை பாஜக தான் காம்ப்ரமைஸ் பண்ணி இங்க சேர்த்து விடுச்சு. அது வெளிப்படையா தெரியுது. மோடியும் தினகரன் நல்லா ட்ரீட் பண்ணாரு. ஆனா ஏன் அந்த காம்ப்ரமைஸ் ஓபிஎஸ்க்கு பண்ணல? ஒருவேளை 18% ஓபிஎஸ் பெருசா கான்ட்ரிபியூஷன் இருக்கா நினைக்கிறாங்களா? அப்படின்னா ஏன் தினகரனையும் வெளியே அனுப்பிக்கிட்டு உள்ள எடுத்து வரும்போதே டைல்யூட் ஆகுது இல்ல? அது விடை தெரியாம தானே இருக்கு. மோடி தான் ஓபிஎஸ்ஸையும் டிடியும் வெளியே அனுப்புனது. ஓபிஎஸ்ஸையும் டிடியும் வெளியே அனுப்பின பிறகு அமித்ஷா டிடிவியை கொண்டு வர்றாரு. அப்போ நீங்க எலெக்ஷனுக்கு பிறகு ஒரு ஓட்டு எடுக்கிறாரு எலெக்ஷன்ல. அப்படி எடுத்தவர் ஒரு அணிக்கு இருந்து வெளியேற்றப்பட்டு திரும்ப உள்ள வர்றதுக்கு இடையில அவரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டிங்கிறாரு. எடப்பாடியை கடுமையா விமர்சிக்கிறாரு. அப்ப வெளியேறிட்டு திரும்ப உள்ள வரும்போது அதுவே வீக்னஸ் ஆகுது இல்ல? அதுவே பலகீனம் தான். தினகரன் பலத்துல 50% போயிட்டு இல்ல. தினகரன் 2024 எடுத்த பலத்துல 50% போனாதான் அர்த்தம். ஓகே. அப்ப அந்த பலகீனத்தை ஏன் என்டிஏக்குள்ள தினகரன் கொடுக்குறாங்க? முதல்ல ஏன் கதவை அடைச்சிருக்கணும், அப்புறம் ஏன் கதவை திறந்திருக்காங்க? கதவை அடைக்கும் போது இருந்த தினகரனை விட திறந்து உள்ள விடக்கூடிய தினகரன் நொந்து நூடுல்ஸ் ஆகி எலும்பா தேஞ்சு 50% தான் இருக்கிறாரு. இதுதான் யதார்த்தம். தினகரனுக்கே தெரியும். ஒருவேளை தினகரன் விஜய் தாவேக்கா பக்கம் போய் விஜய் ஸ்ட்ரெங்தன் பண்ண கூட நினைக்கிறாங்க. ஓகே, அது செங்கோட்டை சொல்லக்கூடிய அந்த கருத்துல அர்த்தம் இருக்கு. தாவேக்காவை யாரும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா தாவேக்கா
இந்த நாட்டுல இந்துக்களின் மானத்தை, இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்தியனின் மானத்தை, RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தி இத்தாலிய கத்தோலிக்க பெண்மணி சோனியாட்ட இருந்து நாட்டை வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த சோனியாட்ட இருந்து வீரமா விவேகமா நின்று வெற்றி பெற்று இது சோனியா நாடல்ல, கத்தோலிக்கு ஃபாரினர் நாடல்ல இந்த நிரூபிச்சது மோடி. அந்த மோடி உங்களுக்கு கொள்கை எதிரியா தெரிகிறான். அப்ப எந்த அளவுக்கு உனக்கு மத வெறியும் மத வன்மமும் ஜான் வாரிக்கசாமிக்கும் ஜோசப் விஜய்க்கும் இருக்கணும். கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நாட்டுல நீதி, நேர்மை, ஒழுக்கம், வார்த்தையை காப்பாத்துறது, இந்த பண்பாடெல்லாம் குழி தோண்டி புதைச்சி பொலிட்டிக்கலை நாஸ்டி ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து வேலை பார்த்த இந்திரா காந்தி தன்னோட பதவி காலத்தை மீறி எமர்ஜென்சி கொண்டு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி சர்வாதிகாரமா 5 வருஷத்தை 6.5 வருஷமா உயர்த்திய இல்லீகலா ஆட்சி செய்த இந்திரா காந்தி, எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்களை குடும்பப்படுத்தின இந்திரா காந்தி, நாட்டின் பாதுகாப்புக்குரிய போபஸ் தளவாடத்திலே ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி இறந்ததும் வாரிசு அரசியலுக்காக கொண்டு வரப்பட்ட ராஜீவ் காந்தி, ஈழ மக்களை பழிவாங்க நடவடிக்கையாட்டு கொண்டு குவித்த கொலகார எண்ணம் கொண்ட சோனியா காந்தி, இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லவங்க, நேர்மையானவங்க, அரசியலுக்கு தேவையானவங்க. நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை காப்பாற்றுற மோடி வில்லன். வரதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு கேடுகட்ட கீழ்த்தரமான ஒரு மதவெறி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய விஜய்க்கு மோடி கொடுக்குற ட்ரீட்மெண்ட் கரெக்டு தான். நாளைக்கு அவர் ஒரு அரசியல் சக்தியானா அவர் வந்து கண்டிப்பா ராகுல் காந்தி முன்னாடி நிற்பாரு. 24 ராகுல் காந்திக்கு 7-8 சீட்டு அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக கேண்டிடேட்டே போடல. ஓட்சோர் இன்னும் தோத்து போனதை மறைக்கிறதுக்கு ஒரு போலியா பொய்யா ஒரு மோசடியா போராட்டம் பண்றாரு ராகுல் காந்தி. அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஆளா ராகுல் காந்தி கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு விஜய். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சக்தி காங்கிரஸுக்கு ஜிங்கிடி இனி காட்டி மத வரியில மோடியை எதிர்க்கக்கூடிய சக்திக்கு சரியான பதிலடி கொடுக்கணுமா இல்லையா? அவர் அரசியல் சக்தியா வர்றது மோடிக்கு எந்த வகையில லாபம்? நீங்க சொல்லலாம், இது தமிழிசை அம்மையார் கேட்டாங்க, இவர் நயினார் கேட்டாரு, முதல்ல அண்ணாமலை கேட்டாரு, ரங்கராஜ் பாண்டே மோடி ஆதரவாளர் 40 சீட்டு விஜய் கொடுத்தா 40 சீட்டு ஜெயிப்பாருன்னு எல்லா இடத்துலயும் துள்ளி குச்சிட்டு நடந்தாரு. அதெல்லாம் நீங்க சொல்லலாம். இவங்கெல்லாம் மோடிக்கு ஆதரவானவர்களா, மோடி மீது பற்றுதல் கொண்டவர்களா, தங்களோட சுயநலத்தை முக்கியமா கருதக்கூடியவங்களா? மோடி என்ன ஓட்டம் எதுவோ அதை நாம சொன்னோம், அது நடக்குதுங்க. ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு ஓபிஎஸ், இப்போ ஓபிஎஸ்க்கு முன்னால் இருக்க வாய்ப்புகள் தான் என்ன? அவரே வந்து நான் போட்டிடுவேனா தெரியல அப்படின்ற விமர்சனம். ஓபிஎஸ்க்கு முன்னாடி வாய்ப்புகளை அவர் தான் முடிவெடுக்கணும். நாம அவர் திமுக அணியில வர்றது அவருக்கு லாபம் நாம சொல்றோம். நாம அதுல தெளிவாகவே சொல்லிட்டோம். இவரு வந்து ரிசைன் பண்ணலன்னா மக்கள் தலைவர் ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். பெரிய மாஸ் லீடரா வருவாருன்னு சொன்னோம். அவர் ரிசைன் பண்ணாம அவரை காப்பாற்றி அரசியல் அரங்கத்துல பெரிய தலைவரா நிற்கணுங்கிற எண்ண ஓட்டத்தோட நம்ம பேசணும். நீங்களே ரிசைன் பண்ணாத வரலன்னா யாரும் உங்களை தூக்கி போட முடியாதுன்னு அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கு சுத்தி இருக்கிறவங்க அவர் மனசை எப்படி இது பண்ணாங்களோ என்னவோ, அல்லது அவரு தார்மீக நெறிப்படி என்ன முடிவெடுத்தாரோ தெரியல, ரிசைன் பண்ணிட்டாரு. சோ அன்னைக்கே நம்ம ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம சொன்னோம். சோ அவர் ரிசைன் பண்ணதே மோடிக்கு அவர் மேல ஒரு அதிருப்தி. ஒருவேளையில அது உச்ச நீதிமன்றம் சசிகலாவை கன்வீட் பண்ணலன்னா சசிகலாவை அரசியலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கே பெரிய பாடாயிரும். சோ அப்போ மோடி என்ன ஓட்டத்தை புரியாம அவர் ரிசைன் பண்ணிக்கிட்டாரு. அதுல இருந்தே மோடி கிட்ட அவருக்கு வந்து பின்னடைவு தான். அவரு தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி நின்று ஒரு வழி சென்றால் நாளை நம்ம என்ன, அவருக்கு Y+ கேட்டகரி ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டருக்கு பறிக்கப்பட்டது. தென் அவர் சட்டமன்ற தேர்தலை 2021 சந்திக்கும் போது அவரோட ஆதரவாளர்களுக்கு ரெய்டு நடத்தப்பட்டது. சசிகலாவுக்கு ஆளுங்கிறதுதான். வாரணாசியில நாமினேஷன் தாக்கல் பண்ண தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் அழைப்பு இல்லை. தினகரனுக்கு இல்லைங்க, இப்ப மறைக்கலாம் தினகரன் இல்லைங்க. தினகரனை என்டிஏக்குள்ள கொண்டு வந்ததே நாங்க படாத பாடுபட்டு சசிகலா தினகரனை செக்ரிகேட் பண்ணி எங்கெங்கெல்லாமோ தினகரன் சேர்ந்ததாட்டு கோலாகல சீனிவாஸ் அவர் இவரெல்லாம் என்னத்தை பேசினார், என்னத்தை நடந்து கடைசியில அண்ணாமலை முயற்சியில எடப்பாடிக்கு ஒரு அணி அமைக்கிறதுக்காக தான் தினகரனை என்டிஏக்குள்ள அண்ணாமலை தான் கொண்டு வந்தாரு 100%. ஸோ அந்த தினகரனை வாரணாசியில நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கு அழைச்ச மாதிரி தெரியல. எல்லாமே சசிகலா லிங்க் தான். இந்த காங்கிரஸ் லிங்க், ராகுல் காந்தி லிங்க், ராகுல் காந்தி ஆட்களோட லிங்க், நடராஜன் பண்ண வேலை. ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து மோடி கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்றது. யாருகிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்றது? இதை தவிர வேற ஒரு எஸ்டாலிஷ் சொல்றாங்க, அது வேற விஷயம். நம்ம பொலிட்டிக்கலாட்டே அதை பார்த்துருவோம்.
பொலிட்டிக்கலா அது வந்து சசிகலா வார்டுன்னு ஓபிஎஸ் வந்து மோடிக்கு குட்புக்கில் இருந்து வெளியேறிட்டாருன்னு தான் நான் கருதுறேன். இத்தனைக்கும் மோடிக்கு ஒரு பாசிட்டிவா இந்த ஒரு இதை கொடுத்தது ஓபிஎஸ் தான். என்றாலும் அரசியல்ல வந்து ஓபிஎஸ் சொல்லிதான், மோடி சொல்லிதான் ஓபிஎஸ் அங்க அடைஞ்சாரு. அதனால ஒரு ரிவார்டாட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா வந்ததுன்னா பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு ஏதாவது தேர்தல் ஆணையத்துல வராதாங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வழி ஓபிஎஸ் இருக்கலாம். இப்போ ஓபிஎஸ் இவ்வளவு பண்ண அப்புறம் அவர் மீது களத்துல மக்களுக்கு சிம்பத்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஓபிஎஸ் ஒற்றை தலைமை ஆனதுனால தான் 13 விழுக்காடு ஓட்டு எடப்பாடிக்கு அவுட்டு. இரட்டை தலைமையா இருக்கும்போது ஒரு தலைமையில ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில ஓபிஎஸ் சொல்லும்போது முக்குலத்தோரா மேற்கு மண்டலத்துல பார்க்கல, நான் வெள்ளாள கவுண்டரா தான் பார்த்தான், நாடார்கள் பார்த்தான், ஒக்காலிகா பார்த்தான், அருந்ததியர் பார்த்தான், நாயுடு பார்த்தான். இது எம்ஜிஆர் கட்சி ஒரு பொதுத்தள கட்சின்னு பார்த்தான். ஆனா ஒற்றை இலை 2 இலையிலுமே எடப்பாடின்னு வந்த போது அபகரிச்சுட்டாங்க. ஒரு ஜாதி அபகரிச்சுட்டு கிராப்பர் எடப்பாடி கிராப்பர் தான். இதை ஏமா மறுத்தாலும் நான் பேசுறேன். இரட்டை தலைமைன்னு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்துட்டு ஒற்றை தலைமை ஆக்குறது வந்து கிராப்பர் தான். ஒரு ஜாதிக்காரன் வந்து முழுக்க கையெழுத்து போடக்கூடிய உரிமையை பெற்றுட்டாப்புல. முன்னாடி 2 ஜாதிக்கு இருந்தது, முக்குலத்தோருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் இருந்தது. இதனால முக்குலத்தோர் பாதிப்புங்கிறது சவுத்துல, நான் வெள்ளாள கவுண்டர் பாதிப்பு வெஸ்ட்ல இருக்குது. நான் தரவுகளோட வாரேன், பூத் வைஸ் கமிட்டி விடுறேன். பாண்டியனை உட்கார வைக்கிறீங்களா ஒரு டிவில? சும்மா பொய்யையும் புரட்டியலும் பேசிட்டு தெரியக்கூடாது. சர்வே பார்ட்டி ஜேடிசி சிவராமையனை உட்கார வைக்கிறீங்களா? எப்படி அதர் காஸ்ட் எடப்பாடிக்கு எதிராக போயிருக்கான் தேர்தல்கள் ஆதாரத்தை கொடுக்குறேன். சும்மா சுனப்பான அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயின்னு ஃப்ராட் வேலைகளை பண்ணிட்டு தெரியக்கூடாது. நாளைக்கு நடக்கிறத பற்றி சவால் விடுறானுங்க. நேற்று நடந்ததுல எடப்பாடிக்கு எதிராக அதர் காஸ்ட் பேருக்கு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன். ஏன் நேர்மை நாணயமற்ற வகையில ரங்கராஜ் பாண்டையும் ஜேவி ஸ்ரீராம் மறைக்கிறீங்க? நாளைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும். நடந்ததை மறைக்கிறது அறிவு நாணயமற்ற செயல். சோ ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுல நான் வெள்ளாள கவுண்டர் வந்து இது வந்து கட்சியின் தன்மை போயிட்டு அபகரிச்சுட்டாங்கிற ஒரு எண்ணம் வந்து வெஸ்ட்ல வந்துட்டு, சவுத்துல தேவர் கட்சி, நம்ம கட்சி தேவர் கட்சி, அம்மா சின்னம்மா அப்படின்னு இருந்தவங்க ஓபிஎஸ் 50 இருக்கிறதுல ஓரளவு ஆறுதல் அடைஞ்சான். ஓபிஎஸ் இருக்கும்போதுதான் மதுரையில 30 விழுக்காடு தாண்டிச்சு. 19ல தேனியில ஓபிஎஸ்க்கு பையன் ஜெயித்தாப்புல, திருநெல்வேலியில மனோஜ் பாண்டியா, அது நாடார் தான் மெஜாரிட்டி. அங்க மரவரும் சப்ஸ்டான்ஷியலா இருக்காங்க. நாங்குநேரி, அம்பாசமுத்திரங்கள்லாம், மஞ்சாங்குளம், மரகால்குறிச்சி இங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு சப்ஸ்டான்ஷியலா இருக்கிறாங்க. அவங்க பாளையங்கோட்டை, திருநெல்வேலி எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்கேயும் வந்து 30 விழுக்காடுக்கு மேல மனோஜ் பாண்டியா எடுத்தாப்புல. இப்ப ஓபிஎஸ் ஒற்றை தலைமையான பிறகு திருநெல்வேலி 8%, ஒற்றை தலைமையான பிறகு ஓகே சார் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அவரோட ஆக்டிவிட்டிஸ் இப்போ எடப்பாடி கிட்ட இவரே போய் கெஞ்சுற மாதிரி பண்ணும்போது இதுக்கப்புறமும் அவர் மேல சிம்பத்தி இருக்கா? இல்ல, அது வந்து அந்த ஓபிஎஸ் ஆல எடப்பாடிக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான். அது எப்படி சரியாக போகுதுங்கிறது அதனாலதான் அவங்களுக்கே கிளைம் தினகரன் சரி பண்ணுவார். அதனாலதான் தினகரன் தான் கடைசியில் எடுத்த முக்கா பிரசந்து கீழே வெளியே போயிட்டு உள்ள வந்ததுல பலையன் அடைஞ்சிட்டாருங்கிற. அதுதானே இந்தியா டுடே சர்வே காட்டுது. இந்தியா டுடே சர்வே அப்படி எடுத்துக்கிட்டேன்னு எடுக்காண்டா, என் கருத்தை அது ரிசம்பிள் பண்ணுது. அதனால சர்வேக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. சர்வே அந்த காலகட்டத்தில் எடுத்தது சரியா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். அது என்ன, எலெக்ஷன் நடக்கக்கூடிய போலரிஸ்ட் காலகட்டம் வேற, சர்வே நடக்கக்கூடிய காலகட்டம் வேற. அதனால சர்வே சோதரில் யாரையும் நான் குறை சொல்லவும் விரும்பல. சோ அந்த இதுல பொருந்தா கூட்டணிங்கிறதான காட்டுது. இந்த சர்வேல தேமுதிகவையும் டாக்டர் ராமதாஸையும் கிருஷ்ணசாமியும் சேர்த்து வச்சுதானே 33 வருது. தேமுதிக வரலன்னா 2.7 அவுட்டு, ராமதாஸுக்கு 1 பண்ணுங்க 3.7, கிருஷ்ணசாமிக்கு 1/2 போடுங்க. அப்போ பழைய சர்வே படி பாத்தீங்கன்னா 30 கீழே தானே எடப்பாடிக்கு வருது. அப்போ பொருந்தா கூட்டணியா தானே எடப்பாடிக்கு வருதுன்னா ஓபிஎஸ் டிடியும் மையமா வச்ச முக்குலத்தோர் ஓட்டு வரலன்னு அர்த்தம். அதிமுகவையும் தாண்டி அண்ணாமலை மோடின்னு வந்த நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு வரலன்னு அர்த்தம். இந்து நாடார்கள் வந்து ஒரே குட்டியில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொல்லி எடுத்த இந்து நாடார் ஓட்டு வரலன்னு அர்த்தம். பிராமணர்கள் பாரதியாருக்கு பாரத ரத்னா கேட்டு 6 பிராமணர்களை கேண்டிடேட் ஆகக்கூடிய சீமான் பக்கம் போறாங்கன்னு அர்த்தம். டே கருத்து கணிப்பு அதுதானே சொல்லுது. அந்த கருத்து கணிப்புல ராமதாஸையும் பிரேமலதா அம்மையாரையும் கிருஷ்ணசாமியும் சேர்த்து வச்சு அந்த கருத்து கணிப்பு சொல்லும் போது என்டிஏக்கு பலம் இங்க வந்து 30 விழுக்காடுக்கு கீழே தானே வரும். ஓகே, பிஎம் மோடி பார்க்க மாட்டாரா? 350 வருதுன்னு சொல்லும் போது அதை நம்பக்கூடிய மோடி இதை நம்ப மாட்டாரா?
350 இந்தியாவில வருதுன்னு நானே மகிழ்ச்சி. சன் தொலைக்காட்சியிலே நான் 350 வருது மகிழ்ச்சின்னு. அவங்க ஹெட்டிங் வேற மாதிரி அவங்க பிசினஸ் இதுல போட்டிருக்காங்க. அது தப்புன்னு அரசு சினிமா இதெல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் கோவப்படல. உள்ள பார்த்தாதான் நான் 350 மோடிக்கு வருது பெரிய மகிழ்ச்சின்னு. ஏன் மோடி ஃபார் 2029 சக்சஸ் ஆகுதுன்னு நான் சந்தோஷமா சொல்லியிருப்பேன். அதுல இதுல வந்து இப்ப லாஸ்ட் மினிட் காம்ப்ரமைஸ் இருக்கும் சார், வாய்ப்பு இல்லையா? பிஜேபி முன்னெடுத்து லாஸ்ட் மினிட் காம்ப்ரமைஸ் 2 பேர்ல ஒருவேளை அப்படி வெயிட் பண்ணாருன்னா ஓபிஎஸ் நஷ்டம் வருவார் நினைக்கிறீங்களா? 50-50ன்னா ஓபிஎஸ் வருவாரு. 50-50 வராம நீங்க அதிகாரத்துல இடம் கொடுக்காம ஓபிஎஸ் சேர்த்த முக்குலத்துறை ஏமாளியா? பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி. காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டி 52, 57, 62ல பசுமன் தேவரையா இது இருந்தது. தேவராயா பொதுத்தள தலைவர் தான். மற்றபடி அந்த கம்யூனிட்டி ஃபுல்லா காமராஜுக்கு பேக்கிங்கா இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு அவுட் ஆஃப் நோட் பேக்கிங் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கல் வைப்ரன்ட் கம்யூனிட்டி. கலைஞர் வந்து இன்னர் சர்க்கிள்ல இல்லைனாலும் கூட அந்த கம்யூனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட், டிஎன்பிசி, இது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுல எல்லாம் அந்த கம்யூனிட்டி பண்ணி விட்டாரு. 50 விழுக்காடை பிரிக்கும் போது 20 விழுக்காடுக்குள்ள பிரமலை கலரையும் குண்டங்கோட்டை மரவர்களையும் சேர்த்து விட்டாரு. எல்லா இதுவுமே அவங்க வைப்ரண்டா என்ன அதுன்னு பார்த்து செயல்படக்கூடிய கம்யூனிட்டி. கன்ஃபர்ட் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ல எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வருதுங்கிறதெல்லாம் வெளிப்போட பார்த்து இருந்து செயல்படக்கூடிய கம்யூனிட்டி. அந்த அதிகாரத்தை எப்படி சுவைக்கிறதுன்னு தெரிஞ்ச கம்யூனிட்டி. ரெட்டை தலைமையில ஒருத்தராடு கையெழுத்து போடக்கூடியவரும் டம்மியாட்டு 1-2 சீட்டு வாங்கிட்டு போறதும் வித்தியாசம் தெரியாமல அந்த கம்யூனிட்டிக்கான இருப்பான். 4 ஏசி ரூம்ல இருந்து 4 பேரு அந்த உண்மை தெரியாம பேசிட்டு இருந்தாலும் கன்சர்ன் கம்யூனிட்டிக்கு அது தெரியாமலா சார் இருக்கும். சரி, ஓகே சார். ஓபிஎஸ்க்கு என்ன பார்க்கலாம். இப்ப அடுத்து தேமுதிகவின் முடிவு என்னன்றதா? ஏன்னா எடப்பாடியின் பேச்சுக்களை பார்த்தா எடப்பாடி கேட்டகோரிக்கலா கதவை அடைச்சிட்டாரு மாதிரி தெரியுது. எடப்பாடி வேலுமணிகிட்ட சொன்னதான தகவல் அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி சீட்டு கொடுத்தா அதுல அவ்வளவு சீட்டு தோத்து போகும். 19ல எங்க ஜெயித்தாங்க, 24ல எங்க ஜெயித்தாங்க, அந்த சீட்டு நமக்கு வேஸ்ட், திமுக கொடுத்த மாதிரின்னு சொன்னதாட்டு என் தம்பி ஒருத்தன் வேலுமணிக்கு வேண்டியவர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொன்னான். நான் அவங்க தரப்புக்கே அதை தெரியப்படுத்திட்டேன். பட் எடப்பாடி அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா என்னோட பார்வை என்னன்னா, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாததுக்கு தேமுதிக மேல பழிய தூக்கி போடுறாரு. சரி, தேமுதிக விட்டுருங்க. தேமுதிக 2019 ஜெயிக்கல, 24 ஜெயிக்கல. நான் அது எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு என்னோட குற்றச்சாட்டா எடப்பாடி மேல வைக்கிறேன். அவரு அதை தேமுதிகவுக்கு அக்செப்டன்ஸ் இல்லைன்னு தேமுதிக மேல அந்த பழிய தூக்கி போட்டிருக்கிறார். வேலுமணிகிட்ட போட்டார். ஏன்னா வேலுமணி, ராஜேந்திர பாலாஜி, ஆர்வி உதயகுமார்லாம் தேமுதிக வேணுங்கிறாங்க. தேனியில உள்ளவங்க, விருதுநகர்ல உள்ளவங்க, மேற்கு மண்டலத்தில் உள்ளவங்க எல்லாம் வேணுங்கிறாங்க. எடப்பாடி 21 தேமுதிகவை கலத்தி விட்டாரு. பாமக தான் முக்கிய கலத்தி விட்டாரு. தெரிஞ்ச விஷயம், நடந்த விஷயம். அது கேபி முனிசாமி என்ன பண்ணாரு, ஒரு ஜாதிய ரீதியா அவங்க என்ன நெருக்கடி கொடுத்தாங்க பேசாங்க. பெரியாருக்கு பாரத ரத்னா கேபி முனிசாமி. எவ்வளவு கூட ஜாதிய வன்மத்துல ராமதாச கேப்டன் வீழ்த்தினாருன்னு செயல்பட்டிருக்கீங்க கேபி முனிசாமி ஐயா அவர்களே. நியாயத்தை சொல்றேன் ஐயா, நியாயத்தை சொல்றேன். எப்படி செயல்பட்டாரு? சோ இந்த இடத்துக்குள்ள நான் கேட்கிற கேள்வி இதுதான். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இதுக்கு பதில் சர்வே. ஜேவிசி சர்ராம் பதில் சொல்லுங்க. சர்வே தங்கராஜ் பாண்டே பதில் சொல்லுங்க. நான் உண்மைன்னா ஒத்துக்கிறேன். தனிநபர் தாக்குதலாம் இல்ல. என் சகோதரர்கள் அவங்க தொழில பண்றாங்க. கருத்து மோதல், டேட்டா, தரவு. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில நிக்கல. 36 விழுக்காடு வாக்கு அங்க அவருக்கு இருந்தது அந்த செக்மெண்ட்டுக்குள்ள. அவர் நிற்காத போது அவருக்கு 36 விழுக்காடு வாக்குல 23 விழுக்காடு வாக்கு உதயசூரியனுக்கு போச்சு. அன்னியூர் சிவா நெகருக்கு ஆதரவாளர் நினைக்கிறேன், வன்னியர். இங்க 12 விழுக்காடு பாமகவுக்கு போகுது. 50 பூத்துல பாமக லீட் பண்றான். பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல லீட் பண்ணாங்க. அப்போ போலரைசேஷன் வருது. பணத்தை மீறி போலரைசேஷன் வருது. பணத்துக்கும் எஃபெக்ட் இருக்குது. பணத்தை மீறி போலரைசேஷன் வருது. அந்த போலரைசேஷன்ல அதிமுக போராட்டத்தை ஆதரிச்ச சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக போராட்டத்தை 2ஆம் கட்ட தலைவர்கள் ராவணன், இடும்பாவனம் கார்த்திக் போன்றவர்களை ஆதரித்த சீமானுக்கு விழுந்த அதிமுக ஓட்டு 1 விழுக்காடு. எடப்பாடி கையில எங்கேயா ஓட்டு இருக்கு? நீங்க எப்படி பிரேமலதா அம்மையார் தேமுதிக ஜெயிக்கலன்னு அந்த கட்சியை குறை சொல்லக்கூடிய என்ன அருகதை இருக்கு? உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்ல. இருக்குது. வெள்ளாள கவுண்டர் ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. 4 சீட்டு பாமக ஜெயித்தாங்க. வெள்ளாள கவுண்டர் ஓட்டு அவர் ஜாதி ஓட்டு, ரெட்டல ஓட்டு அல்ல, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு. இதுதான் ரெட்டல் சொல்லக்கூடிய துக்ளக் ரமேஷ் போன்றவங்களுக்கு ஆதாரத்தோட ரமேஷ் உட்கார வைங்க.
ஆதாரத்தோட அவருக்கு விளக்கி உண்மையை புரிய வைக்கிறேன். சும்மா போட்டுக்கிட்டு வெள்ளாளக்கோட்டை ஓட்டு மட்டும் டிரான்ஸ்பர் ஆகி 4 சீட் அங்க ஜெயித்தாங்க. ஒரு சீட்டு சீமான் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டை பிரிச்சதுனால ஒரு மைலன் சீட்டும் ஜெயித்தது. மைலன் சீட்டு ஒரு சீட்டு தான். மற்ற 4 சீட்டும் அதிமுக சென்ட்ரிக்கா ஜெயிக்கல, வெள்ளாளக்கோட்டை சென்ட்ரிக்கா ஜெயித்தது. தேமுதிக பொறுத்தவரை வெள்ளாளக்கோட்டை சென்ட்ரிக்காட்டி எங்கேயும் இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த ஓட்டே சரியா டிரான்ஸ்பர் ஆகல ரெண்டு எலெக்ஷன்லயுமே. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல வன்னியர் சென்ட்ரிக்காவுள்ள ஓட்டு எடப்பாடி கையில டிரான்ஸ்பரே ஆகல. அடுத்து பாஜக 2 சீட்டு சரஸ்வதியும் வானதியும் எடப்பாடியால ஜெயித்தாங்க. இங்க வன்னியர் பட்டுள்ள விட்ட அதிமுக பாஜக கேண்டிடேட் என்ன ஆனா அண்ணாமலைக்கு அது தெரியுது, தமிழிசைக்கெல்லாம் தெரியல, மைக்ரோவாட்டே போறது கிடையாது. வன்னியர் பல்ட்டுக்குள்ள விட்ட எடப்பாடிக்கு எடப்பாடி கூட்டணியில பாஜக கேண்டிடேட் என்ன ஆனா ஓட்டே டிரான்ஸ்பர் ஆகலங்க. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி நம்பி எப்படி தேமுதிக ஜெயிக்க முடியும்? நீங்க உங்களுக்குள்ள பலகீனத்தை மறைக்கிறதுக்கு தேமுதிக மேல பழிய சொல்றீங்க. இதுதான் உண்மை நிலைமை. பாஜக 20க்கு 2 ஜெயித்தான். ஒண்ணு காந்தி அண்ணன், அங்க ஒரு சிம்பதியில எல்லா காஸ்டும் கிறிஸ்டின் கூட போட்டான். இன்னொன்னு நயினார், அவருக்கு செல்வாக்கு இருக்கு, வெள்ளாளர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுவாரு. யாதவர்கள் நாடார் யாரையும் பயக்காம தெளிவா அரசியல் பண்ண திருநெல்வேலி செல்வாக்குள்ள நயினார். அப்போ இந்த 2 தாண்டி சரஸ்வதியும் வானதியும் ஜெயிக்கிறதுக்கு எடப்பாடி வெள்ளாள கவுண்டர் ஓட்டு டிரான்ஸ்பர் ஆச்சு. அப்போ வெள்ளாள கவுண்டர் ஓட்டு அல்லாத இடத்துல எடப்பாடியை நம்பி யார் ஜெயித்திருக்கா? ஒரு மயிலத்துல சிபி சண்முகம் செல்வாக்குல ஒரு மயிலத்துல ஜெயித்த சீட்டை தவிர அதுவும் சீமான் பறையர் ஓட்டுகளை பிரிச்சதும் ஒரு காரணம். தவிர கொஞ்சம் ஓட்டம் தான் ஜெயித்தாங்க. என்ன ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி எடப்பாடிக்கு இருக்குது. நான் யார் வேணாலும் உட்காரு, துக்ளக்ல கூட ஒரு விவாதம் வைப்போம். துக்ளக் இதயா வெர்சஸ் ரவீந்திரன் துரைசாமி. விக்கிரவாண்டி இதுல அவருக்கு 36% விழுக்காடு ஓட்டு எங்க போச்சுன்னா பிட்டு வச்சு ஊத்து வச்சு சொல்றேன். என் ஆளு ரெட்டிகள் கொண்டு வருவான் சர்வே, என்னோட டீம்ல உள்ளவங்க கொண்டு வந்து நிறுத்துவான். எங்களுடைய டேட்டா அனலிஸ்ட் தரவுல தர்றான், களத்துல இருந்து பாக்குறவங்க களத்தை சொல்றான். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் இல்லை. அதனாலதான் நான் கத்துறேன் வின்னிங் சீட்டுங்கிறாரு. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டில எடப்பாடி வச்சு எங்க பாண்டிய சீட்டு ஜெயிக்கும்? அதனாலதான் நான் தலைமையிட்ட சொல்றேன் 50 சீட்டுக்கு மேல வாங்கணும், இந்துத்துவா முன்னிறுத்தி அதை களமாடணுங்கிறேன். ஓகே, இப்போ பிரேமலதாவுக்கு அதிமுக ஆப்ஷன் க்ளோஸ் இருக்கு சூழல்ல, அவங்க திமுக ஆப்ஷன் எடுக்கிறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம்? திமுக ஆப்ஷன் எடுக்கிறது 8+1 வரை திமுக களத்துல இருந்து நம்பகமா சொல்லிட்டாங்கன்னு தெரியுது எனக்கு. ஒரு தகவல் அவங்களுக்கு போய் சேர்ந்துட்டு அது என்னம தலைமையில உள்ளவங்களும் அவங்களும் பேசும்போது அதுல இருந்து கொஞ்சம் கூடலாம். சரி, இப்ப எடப்பாடி தேமுதிக அவர் டேர்ம்ஸ்ல அவர் பார்வையில் வேண்டாம்னு சொல்றாரு. திமுக தேமுதிக வேணுன்றதுல கரெக்டா இருக்காங்க, ஃபார்மா இருக்காங்க. திமுக விரும்புறாங்க. அது 2019 மோடி ஸ்ட்ராட்டஜி. கூடுதலா கூட்டணி கட்சி சேர்க்கும் போது சீட் கன்வெர்டபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். ஒரு கூடுதலா திமுக கழகத்துக்கு ஒரு 40 சீட்டு வருதுன்னா அந்த 40 கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு 10 சீட்டை கொடுத்தா என்ன தப்பு? அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. மோடி அந்த இதை 2019 செய்தார். சரி, ஓகே. இது பீகார்ல நிதிஷ்குமாரை சேர்த்தா தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லும் போது நிதிஷ்குமாரை சேர்த்து தான் இன்னைக்கு ஆட்சியை காப்பாத்தி இருக்கிறார். ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார்.